வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸ் உலகத்தில் இருக்கணும். இந்த உலகம் எல்லாத்தையுமே ஷார்ட்டர் அண்ட் ஷார்ட்டர் ஆக்கிடுச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் முக்கால்வாசி பேரால் 10 நிமிஷம் வீடியோ கூட பார்க்க முடியறதில்ல. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதை எப்படி குயிக்காக 1 நிமிஷத்துக்கு நீங்கள் சுருக்க முடியும்னு பார்க்குறீங்க. அந்த 1 நிமிஷம் வீடியோ கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபிங்கர் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படியே நகர்த்திக்கிட்டே போகிறீங்க. உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. அதனால் எதிலையுமே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதில்லை. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஆராய்ந்து அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சப்புறம்தான் உங்களால் முடிவெடுக்க முடியும். இல்லாட்டா முடிவெடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு உலகம் நம்மளை கொண்டு போய் கவுத்துருமே தவிர லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இது யூஸே ஆகாது. எல்லாமே ஷார்ட் ஸ்பேனில் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கனாலே T20 தான் மெயின் அப்படிங்கிறாங்க. 4 ஹவரில் 20 ஓவரில் பேட்டர் சுற்றுன்னு சுற்றி எவ்வளோ ரன் அடிக்கிறானோ அதுதான் பெரிய கேமாக இருக்குது. இதுதான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். சினிமா பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது. 3 ஹவர் உட்காந்து சினிமாலாம் யாரும் பார்க்குறதில்ல. என்ன பண்ணுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுட்டு அப்பப்போ பார்த்துட்டு அங்கங்கே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. நடுவுலையாவது கொஞ்சம் பிஞ்சு வாட்சிங்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிஞ்சும் கிடையாது, வாட்சிங்கும் கிடையாது. கிடுகிடுன்னு அதை எவ்வளோ குயிக்காக அதை முடிக்க முடியுமோ. ஏன்னா உங்களால் உட்காந்து ஒரு கதையை பார்க்குறதுக்கு இருக்கிற பொறுமை கூட போயிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு கெடுதல். ஏன்னா உங்களால் எந்த விஷயத்தையுமே நல்லா கற்றுக்க முடியாது. விஷயத்தை கற்றுக்கல, டெப்த்தோடு நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நான் எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு புரியறதில்ல. ஏன்னா இன்றைக்கி போன 10 வருஷத்தில் படித்து வளர்ந்த பசங்க எல்லாமே ஏதாவது ஒரு டூலை மட்டும் கற்றுக்கிட்டு அப்படியே ஐடியில் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஏஐ டூல் ஒன்று காமிச்சாங்க, ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு. 5 மாதம் 6 மாதம் 4 பேரை வச்சு டெவலப் பண்ண வேண்டிய ஆப்பை ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒரு டெஸ்டர் மட்டும் இருந்தால் போதும், ஏஐ கோடு ஏறி துப்பிடும். அதை ஜஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்து இன்புட் அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்த்தா 4 மாத வேலையை நீங்கள் 15 நாளில் முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் அதில் 4 பேருக்கு இருந்த வேலையை 2 ஆள் வேலையாக மாற்றிடுச்சு. இன்ஃபேக்ட் 6 பேர் இருந்த வேலையை 2 பேர் வேலையாக மாற்றிடுச்சு. இது வெறும் நான் பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரியில். பல இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் வருது. நம்ம யூடியூப்லேயே எப்படி வருதுன்னா, இப்போ எது மாதிரி கதை வேணும்னு குட்வில் ஹண்டிங்னு ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் இருந்தது. ஜெனரேட்டர் எப்படி கணக்கு போட்டு காட்டுவான்னு அதிலே ஒரு லவ் ஸ்டோரி பின்னி வரும். அதையே நான் இப்போ பார்க்குறேன். ஒரு லேடி ஜெனரேட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி 25 வருஷத்துக்கு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் வச்சு யூடியூப்பில் ஸ்டோரி பண்ணிட்டான். யூடியூப்பில் 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஏஐ ஜெனரேட்டட் ஸ்டோரியே இருக்குது. நம்மளுக்கு ஏன் அது ஏஐன்னு ஒன்றும் தெரியுதுன்னா, வாய்ஸோட இன்டர்னேஷனும் இமேஜஸ் பார்த்தா நம்மளுக்கு அது தெரியுதுன்னு. 1950 செலிப்ரிட்டி ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே இன்னும் ரியலாகவே இருக்குது. இது வெறும் யூடியூப்பில் வந்த கண்டென்ட்டே நான் சொல்கிறேன். அப்போ கூடிய சீக்கிரம் அமிதாப் பச்சன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு ஏஐ மேக்கர் ஸ்டோரி அப்படின்னா அது ஸ்டோரியாக பண்ணி காமிச்சிடும். இதை நான் என் தம்பிகிட்ட சொன்னேன். அவனோட ஒரு கூகுள் சாஃப்ட்வேரை காமிச்சான், ஜெமினின்னு நினைக்கிறேன். ஜெமினிகிட்ட சொல்கிறான், மேக்கர் இமேஜ் ஆஃப் காந்தி வாக்கிங் ஆன் த மூன் ரீடிங் த பகவத்கீதானா அது உடனே பண்ணிடுச்சு. எனக்கு ஸ்டன் ஆகிட்டான். காந்தி மாதிரி ஒரு இமேஜை போட்டு கையில் பகவத்கீதா எடுத்துக்கிட்டு மூணில் நடக்கிறாரு. இவன் சொல்கிறான், அது பண்ணுது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி பண்ணணும்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி செட்டு போட்டு ப்ராசஸ் பண்ணி இதை பண்ணணும்னா எவ்வளோ நாளும் ஆகுங்கிறத இமேஜினே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு சொன்னேன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் மாறிடுச்சு. எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறணுங்கிறதுலேயே போயிட்டீங்க. ஆனால் இதே சமயத்தில் உங்கள் லைஃப் ஸ்பேனு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ தி அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் இன் திஸ் பிளானட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா வியாதிகளுக்கு க்யூர்
பெட்டராக வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இருக்க போகிறீங்க. லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முக்கியம் கிடையாது. என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா இந்த க்ரௌடுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணி, கான்ட்ரேரியனாக மூவ் பண்ணி, தனியாக ஒரு வழி கொண்டு போய் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என் வழி தனி வழின்னு சொன்னால் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் டைலாக் அடிச்சுட்டு போயிட்டார். பட் அந்த தனி வழி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த தனி வழியில் நீங்கள் போய் லாங் டேர்ம் திங்கிங், லாங் டேர்ம் ஃப்யூச்சர், நம்மளுக்கு விஷயம் தெரியணும். ஏஐ கொலேட் பண்ணி கொடுக்குறத வச்சு நம்மளால் முடிவு எடுக்க முடியணும். ஏஐக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும், அதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிலன்னா நம்ம கவனிக்கவே இல்லையே இத்தனை நாள். இனிமேல் எப்படி படித்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும்னு கேட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிலன்னா நிறைய பேருக்கு வேலை இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளில் போனீங்கன்னா எல்லாருக்குமே 2 நாளுக்கு மேலே வேலையே இருக்காதுங்கிறாரு கேட்ஸ். அதுக்கு உண்மையாகவே வருது. அப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளிப் பண்ணி மாறி பழைய இன்னொரு உலகத்துக்கு போய் நீங்கள் படித்து முன்னேறி இன்னும் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நாலேஜ் கேதர் பண்ணி உங்கள் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் டெப்த்தாக படிச்சிங்கன்னா மட்டுமே சர்வைவ் ஆவீங்க. எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே உங்களுக்கு முன்னாடி ஒரு பிளரில் போயிடும். ஸோ டைம் எடுத்து நிறுத்தி நிதானமாக ஒரு புக்குங்கிறது 3 ஹவர் படிக்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறது 4 ஹவர் பார்க்குறது, அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு ஃபேமிலி வேல்யூஸ் முக்கியம். இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு சொசைட்டியில் உங்களால் போக முடியும். எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட் டேர்மில் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு வயலண்ட் டர்புலண்ட் டைமுக்கு போயிட்டு தான் இது செட்டில் டவுன் ஆகும். இது மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போது ஒரு வயலண்ட்டு போய் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம எல்லோரும் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்து அப்படி போச்சு. அப்படி தான் லண்டன் பெரிய ஊராக மாறிட்டு. நம்ம ஊரில் இப்போ எல்லாருமே சென்னைக்கு வரணும், சென்னையில் வேலை செய்யணும், சென்னையில் கேரியர் செட் ஆகணும் அப்படின்னு அவன் ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் பெங்களூரில் போய் இன்னும் காஸ்மோபாலிட்டன் நம்மளால் இன்னும் பெட்டராக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே போய் செட்டில் ஆகிருக்கீங்க. இதெல்லாம் ரியாலிட்டியில் ஓடுறது. ரியாலிட்டி என்னன்னா நீங்கள் இன்னொரு 10 வருஷத்தில் அப்சலீட் ஆகலைன்னா ஒன்று தான், எவ்வளோ நாளைக்கு புதுசாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு. நேற்று பேப்பரில் படித்தேன், இன்ஃபோசிஸில் 4வது ரவுண்டில் 200 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. கரெக்ட் நம்பர் சொல்ல மாட்டேங்கிறான், பட் 1000 பேர் டெஃபினட்டு காலி. இது இன்ஃபோசிஸ் பேராது சொல்கிறான். முக்கால்வாசி கம்பெனியில் ஆட்களை வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்சலீட்டாக ஸ்கில்லாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டீங்க. இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிற பசங்களுக்கு அப்ஸ்கில் பண்ணிக்கணும், பக்கத்தில் இருக்கிற ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி
ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.